இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியான டே. ஏன்னா முஃபாசாவை ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறோம். அண்ட் ஆல்சோ எங்களுக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவலிங்கே, ஃபஸ்ட் ஏசி. ஃபஸ்ட் ஏசிலெல்லாம் ட்ராவல் பண்ணுவேன்னு நினச்சி பார்த்ததே கிடையாது. ஆனால் முஃபாசாவால் இது நடந்திருக்கு. டாக் எல்லாம் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போக முடியும்னு எனக்கு தெரியாது. அதுவும் பிக் டாக் எல்லாம் கூட்டிகிட்டு போக முடியும்னு நினச்சி கூட நான் பார்க்கல. உங்கள் பெட்டை நீங்கள் என்னைக்கு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதோட ப்ரீவியஸ் டே போயிட்டு உங்கள் வெட் டாக்டர் கிட்டே இருந்து வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வாங்கிருங்க. ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா எக்ஸ்பயர் ஆயிரும். ஸோ வெட்டினரி செக்ஷன் ஓவர். இப்போ வந்துட்டு ரயில்வே செக்ஷன். ஃபர்ஸ்ட் மெயின் திங், ஃபர்ஸ்ட் ஏசியில் நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணணும். ப்ரிஃபரன்ஸில் கூப் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் 2 டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கூப் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் நீங்கள் வந்து 2 டிக்கெட் புக் பண்ணுறது பெட்டர். அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேயே போயிட்டு லக்கேஜ் ஆஃபீஸ் இருக்கும், அங்கேயே போயிட்டு நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக புக் பண்ணலான்னு தான் போயிருந்தோம். மார்னிங் ஒரு 10 AM அந்த மாதிரி போயிருந்தோம். எங்களோட ட்ரெயின் வந்துட்டு ஈவினிங் 7:20. ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஓனரோட ஆதார் ப்ரூஃப் வேணும். ஸோ எங்ககிட்ட அவங்க சஜஸ்ட் பண்ணது நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிடுங்கன்னா, ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு வெப்சைட்டுமே சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நம்ம IRCTC வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணோம்னா ஃப்ரம் டு 2 இருக்கும். அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த தட்கலா ஜெனரலா எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு அனிமல் புக்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா கேஜ் அனிமல்ஸ்க்கு தனியாகவும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரி பிக் டாக்ஸ்னால் அதுக்கு தனியாகவும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாம் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கல்ல, ஸோ ஃபஸ்ட்டு சார்ட் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறமா தான் உங்களால் லக்கேஜ் டிக்கெட் வந்துட்டு புக் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கு வந்துட்டு கூப் ப்ரிஃபரன்ஸுக்கு உங்களுக்கு கூப்பு கொடுத்துருந்தாங்க, அலோகேட் பண்ணிட்டாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு மெயினான விஷயம், ஃபஸ்ட் ஏசியில் 2 டிக்கெட் புக் பண்ணி ப்ரிஃபரன்ஸில் கூப் வந்துட்டு போடுறது. உங்களுக்கு கூப் அலோகேட் ஆயிடுச்சுன்னா பக்கா வேற எந்த வேலையுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் லக்கேஜ் டிக்கெட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா போதும், உங்கள் பெட்டை சூப்பராக கூட்டிகிட்டு போகலாம். தென் மெயினாக இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பப்ளிக்கில் போனோன்னா நம்ம பெட்டுக்கு வந்துட்டு மவுத் மாஸ்க் போடணும். அந்த மவுத் மாஸ்க் போட்டுட்டு உங்கள் கையில் வந்துட்டு மறக்காமல் வேக்சினேஷன் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுக்கோங்க. நார்மலாக டிடிஆர் வர்றப்போ கேட்பாங்க, அவங்கக்கிட்ட காமிச்சிடணும், அவ்வளோதான். எங்கள் டிடிஆர் அதுக்கு கேட்கக்கூட இல்லை, நானே சொன்னேன் எங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது மேடம் அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்துட்டு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. தென் லக்கேஜ் டிக்கெட் மட்டும் கேட்டாங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. லக்கேஜ் டிக்கெட் காமிச்சு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கே போனாலும் இந்த டாக் லவ்வர்ஸ், பெட் லவ்வர்ஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு ஆப்போசிட் சைடாக பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு யாராவது இருக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு டென்ஷன் ஆயிடுச்சு. சரி, அதை பற்றிலாம் பேச வேணும், அதை பற்றிலாம் பேசி என்ன பண்ணுறது. இப்போ எனக்குமே டாக்லாம் பிடிக்காது, பட் நான் வளர்க்குறதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்குது. ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா ஃபுல்லாக நியூஸ்லேயும் அது இது எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் முஃபாசாவோட ஃபஸ்ட் டைம் ட்ராவலிங் இன் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக போச்சு. எங்களை சாப்பிடவே விடல, பார்த்துட்டே இருக்கிறான். அவனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், தூங்க விடல, மேலே என்னை போக விடல. நான் மேலே போனால் அவனும் கூட மேலே வரான்ட்டு, நான் தூங்கணுண்டான்னு சொன்னால் கூட அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்.